வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து புதிய போட்டி. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 14/2/2026. ஓகேங்களா? இதான் இதனுடைய கொஸ்டின்ஸ். இன்னும் சால்வ் பண்ணலை. 1 by 1 ஆன்சர் செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இடமிருந்து வளம். சூழலுக்கு தகுந்தா போல் தன் தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். இடத்துக்கு தக்கபடி மாற்றிக்கிட்டே ஒருத்தவங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 இடமிருந்து வளம் பச்சோந்தி. ஸோ பச்சோந்திங்கிறது இடத்துக்கு இடம், அது என்ன இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கும். ஸோ நம்ம இப்போ பாருங்க, முதல் இடத்து ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. 1 மேலேருந்து கிளை. ஆனியன் என்பது பல மும்பும் ஒரு முறுமுறு சிற்றுண்டி. ஆனியனை கடலமாக செத்து இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆனியன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஆனியன் பக்கோடா. ஸோ 6 இடமிருந்து வளம் பாருங்க. ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஃபைல். ஃபைல்னால் தமிழில் கோப்பு. இந்த அஜித் நடத்தில் மாதிரி கோப்பு தேவையில்லை, இது கோப்பு. கோப்புன்னா ஃபைல். ஓகே. ஸோ இப்போ 2 மேலேருந்து கிழக்கு 2 ஹிண்டு கிடச்சிருக்கு. சோலை ஆரம்பிக்கணும், பூவில் முடியணும். குளிக்கும்போது உடல் அழுக்கு போவதாக இதை பயன்படுத்துவோம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். சோப்புக்கு இப்போ மட்டும் போட்டால் சோப்பு வந்துச்சு. ஓகே. இப்போ 3 மேலே கிளத்தின்னு இருக்குது. எதிர்பாராத விதமாக, திடீரென்று. ஸோ இங்கே 2 எழுத்து தான் இன்னில் முடியுது. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு கேள்வி. ஒரு கேள்வியில் இன்னில் முடித மாதிரினா ஏன் அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா? 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். ட்ரேயில் ஆரம்பிக்கணும். மழையில் நனையாமல் இருக்க இதை பயன்படுத்துவோம். மழையில் நனையாமல் இருக்க குடை சொல்லலாம். இங்கே ரெயின் கோட்டு. ட்ரே ட்ரெயின் கோட். இப்போ 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். பிசியோதெரபி. பிசியோதெரப்பியை இதை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொடுக்கறது. தமிழில் சுத்தமான தமிழில் இயன்முறை மருத்துவர். ஆன்சர் என்னது? பிசியோதெரபின்னா இயன்முறை மருத்துவர். ஓகே. 5 மேலேருந்து கீழே இட்டு நடுவு எழுத்தாவது. ஐப்பசிக்கு முந்திய மாதம். புரட்டாசி, ஐப்பசி. ஸோ ஆன்சர் என்னது? புரட்டாசி. ஸோ 5 இடமிருந்து வளம் 2 எழுத்து தான். பூவில் ஆரம்பிக்கணும். காயம். காயத்துக்கு தமிழில் புண்ணுன்னு சொல்லலாம். ஓகே. 10 இடமிருந்து வளம் சீல ஆரம்பிக்குது. வாய் விட்டு டேஷ் செய்தால் நோய் விட்டு போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆன்சர் என்னது? சீலாங்கி. ஸோ இப்போ மேலே உள்ள கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த உள்ளதுக்கு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண ஹிண்ட் கிடைக்கும். ஸோ 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நட்பின் பெருமை பேசும் ஒரு குரல். டேஷ் இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்லுதாங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கவன் களைவதாம் நட்பு. ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கஷ்டப்படையில் ஹெல்ப் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஸோ உடுக்கை இழந்தவன் கை போல. ஸோ 12 மேலேருந்து கீழே பாருங்க 2 எழுத்து தான். கையில் ஆரம்பிக்கும். சிறைப்பட்டவர் யார்? கைதி. ஸோ 9 மேலேருந்து கீழே 2ல் ஹிண்ட்டு.
புரட்சி வீராங்கனை வேலு நாச்சியுடன் கணவர் முத்து வடுகநாதர். சிவகங்கையுடைய இரண்டாம் மன்னர் வடுகநாதர். சிவகங்கையை ஆண்டவங்க. ஓகேங்களா. 16 இடமிருந்து வளம் 4 ஹிண்ட் ஆயிடுச்சு. பூவோடு சேர்ந்த இதுவும் மனம் 4 ஆரம்பிச்சுக்கு. பூவோடு சேர்ந்த 4ம் மணக்கும். 19 இடமிருந்து வளம் இதில் ஆரம்பிக்கும். டேக் இட் ஈஸி தேவலோக பெண் நடனமணி இதில் ஆரம்பிக்க தெரியலை. ஸோ அகைன் 18 மேலேருந்து கீழே பார்ப்போம் என்ன வருதுன்னுட்டு. இது வந்துடன் 10 பறந்து போகும். இது வந்துச்சுன்னா என்ன பறந்து போகும்? பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போகும். ஸோ இப்போ பாருங்க, இது சி 19 இடமிருந்து வளம். டேக் இட் ஈஸி தேவலோக நடனமணி. டேக் இட் ஈஸியில் ஈஸி சீல முடியணும் அப்படின்னா சீல முடிஞ்சிருக்கு. ரம்பா தேவிக்கு ஊர்வசி. ஸோ ஆன்சர் என்னது? ஊர்வசி. ஸோ 18 இடமிருந்து வளம் பலவீனம். வீக்காக இருக்கவங்க ஆப்போசிட்டு வந்து ஸ்ட்ராங்கு. பலம். ஸ்ட்ராங்குக்கு என்னது? பலம். ஓகே. 13 மேலேருந்து கீழே இம்முள்ள முடியுது. இடத்தை குடித்தால் மடத்தை பிடிப்பது என்பது இதற்குள் நுழைந்த ஒட்டகத்தை ஒப்பிடலாம். இந்த கூடாகம் ஒன்று இருந்துச்சு. கூடாகத்துக்குள்ள வந்து ஒட்டகம் வந்து என்ன சொல்லும்? நான் மூக்கை வச்சுக்கேன்னு சொல்லும், 2வது காலை வச்சுக்கேன்னு சொல்லும். ஸோ கடைசி என்னத்தை பண்ணிக்கும்? அந்த கூடாகம் மொத்தத்தையும் முடிச்சுக்கும். ஸோ ஆன்சர் என்ன? கூடாகம். ஓகே. 15 இடமிருந்து வரலாம். தீ ஆன்ஸுக்கு டா ஹிண்ட் கிடச்சிருக்கு. வரவுக்குள் செலவு இருந்தால் கொண்டாட்டம், இல்லையேல் திண்டாட்டம். இல்லைன்னா என்னாவும்? திண்டாட்டம். ஸோ 14 மேலேருந்து கீழே டேக் ஹிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து இதழ்களாக வெளிவரும் கதை. தொடர்ந்து கதை வந்ததுன்னா சிந்து பாத்து கதை மாதிரி தொடர் கதை. இன்னும் சிந்து பாத்துலாம் முடியவும் இல்லை, கன்னித்தீவும் முடியவும் இல்லை. அந்த கதையில் வரும். ஸோ 20 இடமிருந்து வளம் தையில் ஆரம்பிக்கு. செகண்ட் லேட்டர் தை. பூமிக்கடியில் புதைப்படும் பொக்கிஷம். பூமிக்கடியில் என்ன கிடைக்கும்? பொக்கிஷமாக புதையல் கிடைக்கும். கடைசி கொஸ்டின் 17. பாணி, வரதா, கஜா, காத்தினா போன்றவை இந்த வகையை சேர்ந்தவையாகும். பாணி புயல், வரதா புயல், கஜா புயல், காத்தினா புயல் எல்லாமே புயல் தான். ஸோ ஆன்சர் என்ன? புயல். ஸோ இதான் என்னோட ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.